வியூவர்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எம்எஸ் வேர்டில் எப்படி சம் அப்ளை பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு எம்எஸ் வேர்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி டேட்டாலாம் டைப் பண்ணி வச்சுருக்கேன். நேம், கிளாஸ், சப்ஜெக்ட் இதெல்லாம் டைப் பண்ணி வச்சுருக்கேன். ரைட் சைடில் டோட்டல், ஆவரேஜ், மேக்ஸிமம், மினிமம் இதுக்கெலாம் நம்ம சம் அப்ளை பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மினிமம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மினிமமுக்கு கீழே இருக்கிற ஃபஸ்ட்டு செல்லில் கர்சரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு Ctrl F9 ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு MIN அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஓப்பன் ப்ராக்கெட், லெஃப்ட் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். எதுக்கு லெஃப்ட் கொடுக்குறோன்னா டேட்டா எல்லாமே லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ லெஃப்ட். இப்போ F9 ப்ரெஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துருச்சு. லெஃப்ட் சைடில் இருக்கிற மினிமம் மார்க்ஸ் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. அண்ட் இப்போ இதை செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. மீதி இருக்கிற செல்ஸில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த செலெக்ஷனில் இருக்கும்போதே F9 ப்ரெஸ் பண்ணுங்கள். மீதி இருக்கிறதுக்கும் ஆன்சர் கிடச்சிரும். பார்த்தீங்கன்னா தெரியும் 97. ஸோ அதே மாதிரி மேக்ஸிமம்க்கும் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். ஸோ மேக்ஸிமம் கீழே இருக்கிற ஃபஸ்ட்டு செல் மேலே கர்சரை வச்சுட்டு Ctrl F9 ப்ரெஸ் பண்ணுங்கள். ஈக்குவல் டு இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஓப்பன் ப்ராக்கெட், இதுக்கும் நம்ம லெஃப்ட், க்ளோஸ் ப்ராக்கெட், F9 ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆன்சர் வந்துடும். இதை காப்பி பண்ணிவிட்டு மீதி இருக்கிற செல்ஸில் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். Ctrl C கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. கீழே செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl V ப்ரெஸ் பண்ணுங்கள். பேஸ்ட். இது செலெக்ஷனில் இருக்கும்போதே F9 ப்ரெஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ஆன்சர் கிடச்சிருச்சு. 75, 69, பார்த்தீங்களா 88. ஸோ இதே மெத்தடில் நம்ம நெக்ஸ்ட்டு ஆவரேஜும் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கர்சரை இங்கே வச்சுட்டு Ctrl F9 ப்ரெஸ் பண்ணுங்கள். ஈக்குவல் டு ஆவரேஜ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இதுக்கும் நம்ம லெஃப்ட், ஸோ ஓப்பன் ப்ராக்கெட், லெஃப்ட் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட், F9 ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆவரேஜ் கிடச்சிருச்சு 79.33. ஸோ நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கிற எல்லா மார்க்ஸுக்கும் ஆவரேஜ் 79. ஸோ இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற மீதி செல்ஸையும் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl V கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அது செலெக்ஷனில் இருக்கும்போதே F9 ப்ரெஸ் பண்ணுங்கள். மீதி இருக்கிற செல்ஸ்க்கும் நம்மளுக்கு ஆவரேஜ் கிடச்சிரும். அண்ட் ஃபைனலாக நம்ம டோட்டல் சம்மும் பார்க்க போகிறோம். இதுவும் அதே தான், சேம் மெத்தட். கர்சரை இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு Ctrl F9 ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு சம், ஓப்பன் ப்ராக்கெட், இதுக்கும் லெஃப்ட் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் ப்ராக்கெட், F9 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் கிடச்சிரும் டோட்டல். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிற எல்லா சப்ஜெக்டுக்கான மார்க்ஸ் டோட்டல் கிடச்சிருச்சு. ஸோ மற்ற செல்ஸ்க்கும் நம்ம இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை காப்பி பண்ணிவிட்டு Ctrl C காப்பி பண்ணிவிட்டு மற்ற செல்லை செலக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. Ctrl V. இப்போ செலெக்ஷனில் இருக்கும் போதே F9 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மீதி இருக்கிறதுக்கும் நமக்கு டோட்டல் கிடச்சிரும். பார்த்தீங்களா? ஸோ அவ்வளோதான். இதுதான் நம்ம பேசிக் சம்ஸ். ஸோ நம்ம லெஃப்ட் ஏன் டைப் பண்ணுறோம் அப்படின்னா எல்லா டேட்டாவும் லெஃப்ட்டில் இருக்கிறதால லெஃப்ட். ஸோ ரைட்டில் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ரைட், அப்பில் இருந்துச்சுன்னா அப், டவுனில் இருந்துச்சுன்னா டவுன். இந்த மாதிரி தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் கண்டென்ட் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.